வணக்கம் கிப்தி. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 116 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் முக்கிய வழித்தடமாக கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வரையிலாக அமைய உள்ளது. இதில் பூந்தமல்லி முதல் கோடம்பாக்கம் வரையில் மேம்பாலமாகவும், கோடம்பாக்கம் முதல் கடற்கரை வரை சுரங்கப்பாதையாகவும் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான முதல் கட்ட சோதனை ஓட்டங்கள் ஏற்கனவே நடத்தப்பட்டுள்ளது. அதில் பூந்தமல்லியில் இருந்து போரூர் வரை ஆளில்லாத ரயில் 30-35 கிலோமீட்டர் வேகத்தில் சோதிக்கப்பட்டு கடந்த மாதங்களில் அது சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தற்போது மறுமார்க்கமாக போரூரில் இருந்து பூந்தமல்லி வரை மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது முதல் முறை நடத்தப்பட்டிருக்கிறது. முதல் முறை போரூரில் இருந்து பூந்தமல்லி வரை நடத்தப்பட்டிருப்பதால் 20 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் ஆளில்லாத அந்த ரயிலானது இயக்கப்பட்டது. அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் வேகமாக இயக்கப்படும் என்று கூறப்படுகிறது. விரைவில் வரும் டிசம்பர் மாதம் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை இயக்க உள்ளதால் அதற்கான பணிகள் அனைத்தும் வேகமாக நடைபெற்று வருகிறது. இதற்கு அடுத்தடுத்த மாதங்களிலும் அடுத்த கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு டிசம்பர் மாதம் முதல் இந்த ரயில் பயணமானது போரூர் முதல் பூந்தமல்லி வரை மறுமார்க்கமாகவும் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.